ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீ நீவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 5ஆம் வகுப்பில் விண்ணப்பம் எழுதுதல் அந்த பேட்சை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்க்க ரெடியாக இருக்கீங்களா குட்டீஸ்? பார்க்கலாமா? பார்க்கலாம். விடுப்பு விண்ணப்பம், அதாவது நம்ம ஸ்கூலில் லீவ் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விடுமுறை எடுக்க போகிறோம் அப்படின்ட்டா நம்ம என்ன பண்ணணும்? வகுப்பு ஆசிரியருக்கு நம்ம விண்ணப்ப கடிதம் எழுதணும். அது எப்படி எழுத போகிறோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குட்டீஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அனுப்புனர் யார்? அனுப்புனருங்கிறது முதல்ல நம்ம தான் அனுப்புனர். உங்கள் பேரை போட்டுக்கங்க. நீங்கள் எந்த கிளாஸ் படிக்கிறீங்களோ அந்த வகுப்பை போட்டுக்கங்க. உங்களுடைய பேர், நீங்கள் எந்த வகுப்பு படிக்கிறீங்களோ அந்த வகுப்பு, உங்கள் ஸ்கூலோட பேர், அதாவது நீங்கள் படிக்கிற பள்ளியோட பேரை எழுதிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பள்ளி எந்த ஊரில் இருக்கோ அதை எழுதிருங்க. பெறுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வகுப்பு ஆசிரியர் அம்மா இருக்காங்களா, தமிழம்மா, அவங்க தான் வகுப்பு ஆசிரியர் பெறுநர். அவங்க 5ஆம் வகுப்பு டீச்சர். இப்போ நீங்கள் எந்த வகுப்பு படிக்கிறீங்களோ அந்த வகுப்பை போட்டுக்கோங்க. இதில் 5ஆம் வகுப்புன்னு இருக்குது. நீங்கள் எந்த வகுப்பு படிக்கிறீங்களோ அந்த வகுப்பே போட்டுருங்க. ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி அப்படின்னு அதாவது நீங்கள் எந்த பள்ளியில் படிக்கிறீங்களோ அந்த பள்ளியோட பேரை எழுதிருங்க. 5ஆம் வகுப்புன்னு போட்டுக்கோங்க. ஏன்னா இது 5ஆம் வகுப்புக்கான விண்ணப்ப கடிதம் தான் இது. அதனால் 5ஆம் வகுப்புன்னு போட்டுருங்க. எந்த பள்ளியில் படிக்கிறீங்களோ அந்த பள்ளியோட பேரை எழுதிருங்க. எந்த ஊரோ அந்த ஊரோட பேரை எழுதிருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்கள் வகுப்பில் அம்மாவா ஐயாவா எந்த டீச்சர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி மேலே தலைப்பு போட்டுருங்க. எப்படின்னா, அம்மாவா இருந்தாங்கன்னா அம்மான்னு போடுங்க. இந்த இடத்துல 2 போட்டிருக்காங்க, இது போட்டிருக்காங்க. இதில் அம்மா இருந்தால் அம்மான்னு போடுங்க, ஐயா இருந்தால் ஐயான்னு போடுங்க. ஏதாவது ஒன்று போடுங்க. யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் குறித்து போடுங்க. வணக்கம், நாளை என் அத்தையின் திருமணத்திற்கு செல்வதால், நீங்கள் என்னைக்கு தேதியில் நீங்கள் போகிறீங்களோ அந்த தேதியை இந்த இடத்துல குறித்து காட்டுங்க. ஒரு நாள் மட்டும் விடுப்பு அளிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருங்க. கீழே தங்கள் கீழ்ப்படிதல் உள்ள உங்களோட பேரை இதில் எழுதிருங்க. உங்களுடைய பேரை இதில் எழுதிருங்க. அதுக்கப்புறம் நாள் நீங்கள் என்னைக்கு அதாவது விடுமுறை எடுக்கிறீங்களோ அந்த தேதியை கீழே போட்டுருங்க. இடம் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரை போட்டுருங்க. அவ்வளோதான் குட்டீஸ். விண்ணப்பம் எழுதுதல் ரொம்ப ஈஸி தான். இதை நல்லா பார்த்துக்கங்க. பார்த்துட்டு இதே மாதிரியே உங்கள் பேரை மட்டும் மாற்றிக்கங்க. இந்த இடத்துல உங்கள் பேரை மாற்றிக்கங்க. உங்கள் ஸ்கூல் எந்த ஸ்கூலோ அந்த ஸ்கூலோட பேரை போட்டுக்கங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் மாற்ற வேண்டியது டீச்சராக இருந்தால் அம்மான்னு போட்டுக்கோங்க, ஷாராக இருந்தால் ஐயான்னு போட்டுக்கோங்க. அதே சமயத்தில் என்னைக்கு தேதிக்கு நீங்கள் லீவு போடுறீங்களோ அந்த டேட்டை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா போதும். விண்ணப்பம் எழுதுதல் ரொம்ப ஈஸி தான் குட்டீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை வேறு ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பாய் குட்டீஸ்.